நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுல காபாவினுடைய நிழலிலே தன்னுடைய சால்வையை கீழே விரித்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்சிருலனா அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் உதவி வேண்ட மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேற்ற மாட்டீங்களா? அடிக்கிறாங்க, கொல்றாங்க, அழிக்கிறாங்க, இருக்க முடியல. இது மக்காவுடைய காலகட்டம். ரசூலுல்லாவே காபாவோட நிழல்ல சால்வையை போட்டு தூங்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து கேட்கிறாங்க, முடியல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்களே, துஆ கேளுங்களே அப்படின்னு கேட்கும்போது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து திருப்பி கேட்கிறார்கள், ஹப்பாபே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்ம யாரை பத்தி பேசுவோம்? மக்காவுல என்ன நடந்ததுங்கிறத பத்தி பேசுவோம். ரசூலுல்லாஹ் மக்காவுல என்ன நடந்ததுன்றத பத்தி பேசுவாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா ஹப்பாபே? கழுத்து வரைக்கும் பூமிக்குள் நட்டு வைக்கப்படுவார்கள். பூமியில குழிய தோண்டி கழுத்து வரைக்கும் இறக்குவாங்க. ரம்பத்தை கொண்டு வருவார்கள். மரம் இருக்கிற ரம்பம் தெரியுமில்ல, ஒருத்தர் மேல நிப்பான், இன்னொருத்தன் கீழே நின்று அறுத்துக்கிட்டு இருப்பாங்களே ரம்பம். இப்ப மெஷின் ஆயிடுச்சு, எல்லாம் கரண்ட்ல வந்துருச்சு. அந்த ரம்பத்தை கொண்டு வந்து இரண்டாக பிளப்பார்கள். அப்படி பிளக்கப்பட்டும் அவர்களுடைய ஈமானை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை. இரண்டாக பிளக்கப்படும் ஹப்பாபே. இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து சூடாக்கி நெருப்பிலே போட்டு முதுகை வாரி இழுப்பார்கள். தசைகளை பீத்து கொண்டு நரம்புகளை எல்லாம் உராசி கொண்டு அது வெளியே வரும். அவர்கள் தங்களுடைய ஈமானை விட்டு வெளியேறவில்லை ஹப்பாபே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். காலம் இப்படியே இருக்காது ஹப்பாப். நீங்க நினைக்கிற மாதிரி எப்பொழுதும் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடக்காது ஹப்பாபே. காலம் மாறும், அல்லாஹ் விடிவை தருவான். ஒரு காலம் வரும், யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணிப்பாள். அவள் பயணிக்கிற போது அவளுடைய ஆட்டை ஓனாய் கடித்து விடுமோ என்று மட்டும்தான் பயப்படுவாளே தவிர என்னை யாரும் கற்பழித்து விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள், என்னை கொன்று விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள். அப்படியான ஒரு நிம்மதியான காலகட்டம் வரும்.